ஐயோ அடடடா அஞ்சனாயா அஞ்சனாயா அம்மா மாமா என்னது பூனை கட்ட அரைக்கடி வாங்குற மாதிரி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிற? ஃபைல்ஸ் டபுள் மாப்ள. ஃபைல்ஸா? ரெண்டு நாளா உட்காரவே முடியலப்பா. உன்னால உட்கார்த்தான முடியல, உன் பக்கத்துல எங்களால நிக்கவே முடியல. பேட் ஸ்மெல். அது என்னது தீஞ்ச வாசனை அடிக்குது? மாப்ள ஃபைல்ஸ்ங்கிறது ஹீட்ல ப்ரொடியூஸ் ஆகிறது தானே, வாசனை முன்னப்ப அடிக்க தான் செய்யும். நீ சும்மா அறியா? இதுக்கு முன்னால நாங்க ஃபைல்ஸ் வந்து கிட்ட பழகாத மாதிரி செத்த நாயை தோழி தூக்கி போட்ட மாதிரியே தெரியறான். அது என்னன்னு பாருடா. நீங்க கவலையே படாதீங்க. டேய் உனக்கு கூட ஸ்மெல் அடிக்கலையா? இல்லையே. அதானே ஏற்கனவே நீ ஸ்மெல் ஆச்சு, உனக்கு எப்படி அடிக்கும்? ஆனா இதுக்கு ஒரு மருந்து இருக்குங்க. என்னது? நல்ல பெரிய சைஸ் வாழைப்பழமா எடுத்துக்கணும். அத விளக்கெண்ணெயில ஊற போடணும். ஊற போட்டு அத சாப்பிடுறது சரியா போயிடும். டேய் எனக்கு என்ன மூளை வந்த மாதிரி சொல்லி அங்க சொல்றா. அது வந்துங்க. போடா. ஒரு மனுஷன் வியாதி வந்து ஆளாளுக்கு டாக்டர் ஆயிடுங்க. பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி பேச. மாப்ள உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் தெரியுமா? தெரியுமாமா? சொல்லுங்க. நோ ஹோமியோபதி, ஒன்லி அலோபதி. டேய் அந்த அருவாமனை எடுத்துட்டு வா, கொஞ்சம் கூனி கீறி விட்டு. மாப்ள நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. அப்பா உட்காருங்க. எங்க உட்காருது? உங்க ரெண்டு பேர்த்தி பொண்ணுகளை பத்த பாவத்துக்கு உங்க ஒப்ப அத்தியாவசிய தேவைக்கு கூட உட்கார முடியல. நான் சொன்ன நீங்க கேட்கல. இப்படி கடவுள் பேரை சொல்லி ஏமாத்த கூடாதுன்னு கேட்டீங்களா? எனக்கு என்னமா தெரியும்? ஆஞ்சநேயருக்கு எவ்வளவு பவர்னு நேத்து நைட்டு தானே தெரிஞ்சது. இனிமேலாவது கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கப்பா. அந்த கதையில இருக்கட்டும். கோயிலுக்கு ரெண்டு பேரும் போனீங்களே, மாமா ஐ லவ் யூ சொன்னானா? இல்லப்பா, நாங்க கோயிலுக்கு போனோம்ப்பா. ஆனா ஐ லவ் யூ மட்டும் சொல்லல. சொல்லலையா? இதுக்கு ரெண்டையும் வைக்கிறதுக்கு இவங்க அம்மா சம்மந்தத்தை விட இப்ப நான் சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயோ குழப்பம் நடந்திருக்கு. எந்த கர்மம் அது? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். ஏய் தண்ணிக்குள்ள என்ன பண்ற நீ? உள்ளிச்சல் அடிக்கிறேன்னா இங்க உட்கார்ந்து குளிக்கிறது இடம் இல்ல, இதுல உள்ளிச்சல் வரையா? எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா பாடி டெவலப் பண்றேன். நீங்களா? நான் தான் உங்க ரூட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அதுவும் வயசு பையன் குளிச்சிட்டு இருக்கேல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க எல்லாம் பேச முடியாது, நிறைய ஆளுங்க இருக்காங்க. இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்லையே. ஐயோ கணக்கு தெரிய மாட்டானுங்க, எல்லாம் உள்ளிச்சல் அடிச்சிட்டு இருக்கானுங்க. போங்க போங்க. உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லாம நான் போக மாட்டேன். அடம் பிடிக்காதீங்க. அன்னைக்கு கோயில கைய பிடிச்சான் காலை பிடிச்சான் கூச்சல் போட்ட மாதிரி இன்னைக்கும் போட்டுருவீங்க. தயவு செஞ்சு போங்க. நான் போக மாட்டேன். நீங்க போக மாட்டீங்களா? சரி நான் போறேன். எனக்கு 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 ஏன் தப்புமா? ஏன் தப்பு? காலகாலத்துல உங்க தாலி கேட்டு இருந்தானா இப்படி கண்ட பையோட ஊர் சுத்தி இருக்க மாட்டேன். இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க. எரடி சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். இவ்வளவு நாள் உன் சம்மத்துக்காக நான் காத்துட்டு இருந்தேன் பாரு, அது என்னோட முட்டாள்தனம். தபார் இப்ப சொல்ற கேட்டுக்கோ. வர்ற 23ஆம் தேதி உனக்கு எனக்கு மதுரா மண்டபத்துல கல்யாணம். கழுத்தை காலியா வச்சுக்க. எனக்கு நீங்க சொல்றது. நிறுத்துடி, இவ வேற ஆரம்பிச்சிருவா. சொல்லுங்க. இதுக்கு ரெண்டையும் நம்ப முடியாது. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. அப்படி போனான்னு வை. தம்பி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லண்ணா, 2 நாள் இந்துவை காணோம், என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமா என்னது? கல்யாண பத்திரிக்கை. உனக்கு என் பொண்ணு நம்பர் 1க்கும் வர 23ஆம் தேதி மதுரா மண்டபத்துல கல்யாணம். ஆமா யாரை கேட்டு இந்த முடிவு பண்ணீங்க? யாரை கேட்ட முடிவு பண்ணோம்? அதான் ஊரே சிரிப்பா சிரிக்குதே. நீ அந்த 2 மண்டாரிக்காரங்களும் பொண்ணோட சுத்துறத பார்த்து நானடா முடிவு பண்ணேன். மாமா என் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? நான் யாரா? யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்கிற? நான் உங்க தாய் மாமடா. சரி ஆரம்பி. இது பாரு, உங்க அம்மா சாருக்கு முன்னாடி ஆஸ்திரியில குத்துயிரும் கொலையுருமா சரியா வார்த்தை கூட வரல. அப்ப கூட கையை பிடிச்சிட்டு, தம்பி என் குழந்தை என்னால நம்ப முடியாது, ஏன்னா அவன் பசங்களை கருத்து போடுவேன், நீ தான் அவங்களை வளர்த்து ஆளாக்கி மனுஷனாக்கணும், உன் பொண்ணுங்களை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க சத்தியமாட்டி செத்து போயிட்டாங்க. நீ அவங்களுக்கு தாய் மாமா மட்டும் இல்லப்பா, தாவு மாதிரி சொன்னாங்கப்பா. சரி இத்தனை நாள் நீங்க சாமியாரா இருந்தீங்க, நான் பல்ல கடிச்சு பொறுமையா இருந்தேன். இப்ப நீ அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்க, அதை பார்த்து நான் பேச வந்தேன்னா உங்க அம்மாவை கொடுத்து சத்தியம் என்ன பாக்குறது? அடிச்சு விடுறான் பாரு. எல்லா கதையிலும் இப்படித்தான் வரும். செத்தவங்களை நாம எழுப்பி கேட்கவா முடியும்? சரி ஃபிட்னஸ் ஒரு டாக்டர் கூப்பிடு. அந்த டாக்டர் போயிட்டார். ஓ அவனையும் க்ளோஸ் பண்ணிட்டியா? இப்போ உன் கதையில நம்ம 3 பேர் மட்டும் தானா? ஏன் ஈக்குவல் பர்சனாலிட்டில என் பொண்ணுங்க? மாமா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கொடுத்தாச்சு. இப்ப கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஊரே காரி துப்ப. மானவன் போய் பொம்மாளுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியலன்னா அப்ப நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? இந்த மாதிரி நான்ல கவரிமான் பரம்பரை.
சூசைட் பண்ணிக்குவேன். ஆனா போகும்போது சும்மா போக மாட்டேன். என்னோட சாவு காரணம் என் 2 மாப்பிள்ளை தான் லெட்டர்ல வச்சு போயிருவேன். அப்புறம் போலீஸ் பிடிச்சான்னு வையே காலம்பூரை கம்பி என்னோட நல்லா முடிவு பண்ணீங்க. கம்பியா கல்யாணமா? அண்ணே மாமா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அவன் கிடக்குற மோமன். சரி விடு, அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சிருவோம். சேச்சே, நானாவது அந்த பொண்ணை கெட்டதாவது. இவன் கெப்பாசிட்டிக்கு அந்த பொண்ணை வேண்டாங்கிறான். நீ எப்படி கட்டிக்க முடியும்? தம்பி கவலைப்படாத. இந்து உனக்கு தான், நீ இந்துக்கு தான். இதை யாராலையும் மாத்த முடியாது. அண்ணே இந்த உடனே பார்த்தா கிளம்பு. இந்து ஜானு, நீங்க எப்படி இங்க? உன்னை 2 நாளா கோயில காணும் தான் தேடி வந்தேன். உன்னை மாமா வீட்டுல அடைச்சு வச்சிருக்காரு. நம்ம ஏன்? ஜானு, எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. என்னது? எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க? எனக்கு 23ஆம் தேதி கல்யாணம். எனக்கும் 23ஆம் தேதி தான் கல்யாணம். எனக்கு மதுரா மண்டபத்துல கல்யாணம். எனக்கு மதுரா மண்டபத்துல தான் கல்யாணம். 2 பேருக்கும் ஒரே மண்டபத்துல தான் கல்யாணம். ஆனா ஒண்ணா இல்லையா? அடடடடட, போதுமாப்பா பேசுனது. நீங்க எப்படி இங்க? உன் பின்னால் தான் வந்த. இந்த பார், இப்படியே பேசிட்டு இருந்தா மாமன் தாலி கட்டிடுவான். அண்ணா இந்து இல்லாம என்னால வாழ முடியாது. சரி. மாமா, ஜானு இல்லாம என்னாலயும் வாழ முடியாது. அடச்சே, சட்டையில இருக்கிற பட்டனை ஒவ்வொன்னா பிச்சை எடுத்துட்டு போல் இருக்க. முதல்ல உங்க கல்யாணத்தை எப்படி நடத்துறதுங்கிறத யோசிப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ 2 மாங்காய் மடையனுங்களும் தேங்காய்த்தனமா ஒரே இடத்துல கல்யாணத்தை வச்சிருக்கானுங்க. அதை வச்சுதான் ஏதாவது பண்ணணும். அண்ணா ஒரு ஐடியா. குடு குடு. 2 பேரும் ஒரே மண்டபத்துல தானே இருப்போம். இந்து கடத்தி போய் தாலி கட்டிட்டுமா? அவ்வளவு கூட்டத்துல என்ன இப்படி கடத்துவீங்க? வெரி சிம்பிள். உனக்கு மெட்ராஸ் ஐ இதையே காரணம் காட்டி முகம் தெரியாம பூவை போட்டு முடிக்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்னடா சொல்ற? இந்துவை கல்யாணத்துல கடத்த போறது அண்ணன் தம்பி சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்கண்ணே. நான் நினைச்சேன்டா அப்படிலாம் நடக்குன்னு. அண்ணே என்ன சின்ன யோசனை. நம்ம சின்ன முன்னோர் ஜானகிய இந்து மாதிரி ட்ரெஸ் பண்ணி முகத்தை மூடி மணவரில் உட்கார வச்சிரும். நல்ல ஐடியா தான். ஆனா அந்த கழுத ஆளை பார்த்தாலே 5000 ஐயான்னு கேட்டே இருப்பல. 5000 முக்கியம், நமக்கு இந்து தானே முக்கியம். சரி அப்படியே செய். அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி மணவரில் உட்கார வச்சிரு. கடத்தி போனா அவளை கடத்திட்டு போட்டோம். நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னடா சொல்ற? என் காதல கேட்ட முதலாளி. என்னடா காதல கேட்ட? நாங்க மூக்குல ஏக்குறோம். விஷயம் சொல்ற முதலாளி. மணவரையில உங்க பொண்ணுங்களை மாத்திட்டு இந்து கழுத்துல தாலி கட்ட போறதா சிறுசு பெருசு பேசிக்கிறானு முதலாளி. ஓஹோ, அதே தாலியை வச்சுட்டு தலையை மட்டும் மாத்தலாம்னு பாக்குறாங்களா? ஆமா முதலாளி. நடக்கவே நடக்காது. டேய், இவனுக்கு எல்லாம் பஞ்சத்துக்கு பிராடுறா. நான் பரம்பரை பிராடு. எதுக்கு ஒரே சைஸ்ல 2 பொண்ணுங்களை பத்த வச்சிருக்க? இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கா? நீ வேணா பாரு, நாளைக்கு காலையில லலிதா அல்லது பத்மனி இவ்வளவு ஒருத்தி கழுத்துல தான் தாலி ஏறும். இதே அந்த ஆண்டவனை கூட தடுக்க முடியாது. ஏனுங்க ஜானகிராம வீட்டு கல்யாணம் தானே? பொன்னுசாமி கல்யாணம்யா. ஜானகிராம கல்யாணம் மேல நடக்குதுயா. ஒரே மண்டபத்துல 2 கல்யாணத்தை வச்சு ஏன் எப்படி குழப்பறீங்க? டேய், என்னடா மூஞ்சிகளா மாலை போட்டிருக்கா? இந்துக்கு மெட்ராஸ் ஆகி வந்திருக்கேன். ஓஹோ, மெட்ராஸ் ஐயா. சரி ஜாக்கிரதை. டேய், இவங்களை கடத்திட்டு போறது வெளியே ஏற்பட்ட பேர் காத்துட்டு இருக்கானுங்க. ஏதாவது ஆச்சு தொலைச்சிருவேன். சீக்கிரம் கூட்டு வா. சரிங்க. அட நேரமா சீக்கிரம் வாங்க வாங்க. அப்பா, எதுக்குப்பா முகம் தெரியாம பூ போடுறீங்க? லிப்ஸ்டிக் கூட தெரியல. அவன் மூஞ்சியே தெரியக்கூடாது கவலைப்பட்டிருக்க. உனக்கு லிப்ஸ்டிக் தெரியல கவலையா? மூடு மூடு. அக்காவுக்கு தானே கல்யாணம், எனக்கு எதுக்கு பூ போட்டிருக்கீங்க? என் அழகெல்லாம் ஸ்பாயில் ஆகுது தெரியுமா? ஆமா, உன் அழகு இந்த ஊர்ல உன்னை தவிர வேற எந்த நாய்க்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பாரு, நீ 12th மேன் மாதிரி இந்த விக்கெட் போயிடுச்சுன்னா உன்னை வச்சு நான் பிளே பண்ணணும். வாய முட்டு வா. ஐயா நல்லா இருக்காளா? அப்பா, முகூர்த்தத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குப்பா. எதுக்கு போய் இப்படி உட்கார வைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு இருக்கிற போட்டியை பத்தி உனக்கு தெரியாதுமா? நீ வாய மூடிட்டு. என்ன பொண்ணு முகத்துல பூ போட்டிருக்கேள்? அது எங்க ஜாதி படி ஐதீம்யா. தொண பொண்ணு முகத்திலயும் பூ போட்டிருக்கேள். யோ, அது சப்ஸ்டியூட்யா. நீங்க 2 வழி ஐயரே. சப்ஸ்டியூட்டா நீ வந்திருக்கீல, வாய மூட்டு. கல்யாணம் முடிய வரைக்கும் வாயை திறக்க கூடாது. மந்திரம்? ஆனா அது நான் சொல்லிக்கிறேன், பெரிய மந்திரம். சுக்லாம் பரதம் சசிவர்ணம் விஷ்ணுவர்த்தன். சரியா? முதலாளி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆமா ஆமா. இதுக்கு இடைஞ்சா யார் வந்தாலும் சரி அடிச்சு தீத்துற வேண்டிதான். வேலைக்காரனா உன்ன மாதிரி தாண்டா இருக்கணும். ஒரு ஆஞ்சநேயர் பக்தன் வீட்டுல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கூடாதுன்னு ஒரு நல்ல இடத்துல தானே சொன்னேன். அது இல்ல முதலாளி, என்ன கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்ன இந்த வீட்டுல எவனுக்குமே கல்யாணம் நடக்கூடாது. ரொம்ப நல்ல மனசுடா உனக்கு. எப்படியோ என் பசங்களுக்கு கல்யாணம் நடக்கூடாது. ஒண்ணு செய். ஒண்ணு இந்த பக்கம் வந்தா நீ அடி, இந்த பக்கம் வந்தா நான் பாத்துக்கிறேன். ஒரே அடியில க்ளோஸ் பண்ணிடணும். இவதான் சின்ன முன்னோர் ஜானகி. வணக்கங்க. வணக்கம்மா. புடவை அதே கலர் புடவை தானே? அதே சோப்பு தான். இந்த பாருமா, உன்னை கூட்டு வந்த காரணமே முகூர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நடிக்கணும். என்ன பார்த்து நடந்துக்கு ஜாக்கிரதை.
அதெல்லாம் நான் பிரமாதமா பண்ணுவானுங்க. சரிம்மா. முதல்ல பேசுறப்ப 5000 ரூபாய் கொடுங்க. கல்யாணம் முடிட்டுமா மொத்தமா கொடுத்துட்றேன். பணத்தை கொடுங்க. அட மூடி அட, வாமா. advance கொடுத்துட்டு மூஞ்சி போடுங்க. அண்ணா எப்படி மாப்பிள்ளை நல்ல ட்ரிம்மா இருக்கா? என்ன தம்பி கீழ ஒரு மாப்பிள ரெடி ஆகிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட நீ டென்ஷன் இல்லாம இருக்க? அடடடடட, இவளுக்கு இம்சை தாங்க முடியலடா. கல்யாண வீட்டுக்கு வரவங்க எல்லாம் பொண்ணா நீங்க நினைச்சுக்கிறாங்க. மட்டும் என்ன கூலி கிளாஸ்லாம் போட்டு நல்லா அழகா ட்ரிம்மா இருக்கீங்களா? ஐயோ, நான் இது அழகுக்காக போடல தம்பி. பொண்ணுக்கு மெட்ராஸ் ஐயன்னு போய் சொல்ல சொன்னா அந்த கிரக எனக்கே வந்துருச்சு. காட்டுமா? வா தம்பி, வா தம்பி. அப்பா என்னம்மா? அவசரமா பாத்ரூம் போணும். ஐயோ விக்கெட் வந்து நின்னு அவுட் ஆயிரும் போல இருக்கே. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குப்பா. எந்த நேரத்துல எது வருது ஒரு விவஸ்தையே கிடையாதா? சரி போயிட்டு வா. அம்மா நீ வா, அது வரைக்கும் உட்காரு. என்ன பொண்ண மாத்திரே? யோ முதல்ல உன்ன மாத்தணும்யா. ஆளை மாத்தினா மந்திரத்தை மாத்தி சொல்ல போறியா? அதே சுக்லாம் பரதம் தானே? ஆமா. சொல்லு. சுக்லாம் பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சமர்ப்பயாமே. அப்பா என்னம்மா? எனக்கும் பாத்ரூம் வந்தா என்ன பண்ணுவீங்க? சுட்டு கொன்னே ஓடுவேன். மூடு. வணக்கம் குமாரசாமி. வாங்க. இந்து எவ்வளவு அழகா இருக்கு. இந்து how beautiful you are. அண்ணா இந்து இந்த கெட்டப்ல எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ரொமான்ஸ் சொல்ற டைம் ஆகுது. கொஞ்சம் ஏமாந்தா மாமன் தாலி கட்டிடுவான். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? பாரு, எவனோ ஒருத்தன் தாலி கட்ட போறாங்கற கவலை கொஞ்சம் கூட இல்லாம அரகேற பண்ணிட்டு இருக்கா. அந்த கணத்துல சப்பு சப்புன்னு டப்பா தூக்கிட்டு வா. இந்து கம் குயிக் 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 குயிக். பார்த்து நிக்கிறது அடுத்த வேலை பார்க்கலாம் போ. தண்ணி கூட இல்லாம என்ன பாத்ரூம் இது? கருமம். கம் கம். டேய் கீரி மண்டையா, சமையக்கட்டுக்குள்ள என்னடா தேடுற? பொண்ணை தேடுறோம் போல இருக்குனே. பொண்ணு அண்டாவுக்குள்ள பூந்துட்டு இருக்குது. டேய் இன்னும் 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆயிரும். பந்தி பரிமாற வேலை போய் பாரு. போ போ. டேய் என்னடா முறைக்கிற? முறைக்கும் போதே வில்லனா பொறுத்த மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற. போடா போடா. டேய் அண்ணா அண்ணா விடு தம்பி, விடு தம்பி. தம்பி விட்டு போ. போதுனே போனது இப்படி பண்ணி அடிவான மறந்துட்டேன்பா. டேய் டேய் திரும்பி பாருடா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டு போடா. மவனை துரத்திட்டு வந்து மிதிச்சு போடுவா. அண்ணே என்ன பொண்ணு காணும்னே. அட கருமாந்திரமா. அண்ணே பொண்ணு காணும்னே. யார கடத்தி விட்டாங்க போல இருக்குனே. மா நில்லுங்க, எங்க போறீங்க? யோ பாத்ரூம் கூட போக கூடாதா? சரி சரி போங்க. சக்சஸ். நானும் தான் சக்சஸ். நீங்க எதுக்கு சக்சஸ்? கல்யாணம் பொண்ணு ஒரே அடியில அடிச்சிட்டேன்ல. கல்யாணம் பண்ண அந்த அடிக்க. கல்யாணம் பொண்ணு ஒண்ணுதானே? அது பிறகு 2 பேரும் அடிக்க முடியும். நீங்க அடிச்சது சரியில்லை. ஆ. தப்பிச்சு வந்துச்சு, நான் அடிச்சிட்டேன். எப்படியோ சக்சஸ். வா 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 வாங்க. அப்பா என்னம்மா? அக்கா இன்னும் வரலையே. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருக்குமோ? அவசரம் மாதிரி பேசாத. ஒருவேளை அவளை கடத்தினாலும் கடத்திருப்பானுங்க. ஐயரே கொஞ்சம் பொண்ணை பாத்துக்கிட்ட வந்துடுறேன். சரிங்க. என்னடா இல்ல இந்து தப்பிச்சிருச்சு. என்னடா நீங்க எல்லாரும் இந்த பார் இங்கதான் எங்கேயா இருப்பா. புடிச்சிட்டா போ. நீ போ. எங்க போனான்னு தெரியலையே. தாடி இல்லாம இருந்தா நம்மளால பூவை போட்டு உட்காந்துக்கலாம். எங்க போய் தேடுவேன்? எனக்கு பெரியவரே. என்ன சொன்ன? பெரியவரேன்னு கூப்பிடுங்க. என்னை பார்த்தா வயசான மாதிரி தெரியுதா? என்னங்க என்ன வேணும்? பொண்ணுட்டுக்கு மொய் எழுதுங்க, இடம் தெரியலீங்க. கையெடு. பொண்ணையே காணாம தேடிட்டு இருக்க, மொய் எழுதுறானாமா. போடா. முகூர்த்த வேற இருக்குதே. ஐயரே ஒரு 5 நிமிஷம் இரு, இத வந்துடுறேன். என்ன நீங்களும் கிளம்பிட்டு? யோ கம்னரியா, எங்க அக்காவையும் காணோம், எங்க அப்பாவையும் காணோம். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. யாருக்கு தான் மந்திரம் சொல்றது? ஏன்யா புலம்புறீர்? வாங்கின காசுக்கு மந்திரத்தை சொல்லுவோம். யார் உட்காராளோ அவள்கிட்ட தாலியை கொடுப்போம். வேலையை பாருமையா. பாத்ரூம் பெட்ரூம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே. லலிதா லலிதா, ஐயோ அளவா திருநா கேக்குறியா? முகூர்த்தத்துக்கு முன்னாடி இப்படி தூங்குறியா? சாந்தி முகூர்த்தத்துல எப்படி தூங்க போறியோ? எந்திரிமா. என்னமா அது கல்யாண நேரத்துல இப்படி வந்து படுத்துட்டு இருக்க? யாரோ என்ன அடிச்சு போட்டாங்கப்பா. அடிச்சாங்களா? யாரு? யாரு? கிழிஞ்சது போ. நீ யோசிச்சு சொல்றதுலாம் வேற எவகலத்திலே தாலி கட்டிடுவேன். ஏண்டா எல்லாரும் கல்யாணத்தை நடத்துறது தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அதை விட கஷ்டப்படுறோமே. என்னடா இது? நானும் அந்த பொண்ணு அடிச்சாங்கறேன், நீயும் அந்த பொண்ணு அடிச்சாங்கற. இப்ப அந்த பொண்ணு வருது பாரு. சரி சரி, இனிமே அடிக்கிற அடியில எந்திரிக்க கூடாது. ஓங்கி அடிங்க. அப்பா சக்சஸ். இனி கல்யாணம் நடக்காது. மேலே கீழே அலைவுறோம். ஏய் நமக்கே தண்ணி காட்டுற பத்தியா? வா. முதல்ல 5000 ரூபாய் கொடு. என்னது? 5000 ரூபாய் குடியா?
நீயா? நீ ஏன்டி இங்க வந்த? உன் ஐயாத்த கொடுத்துரு தாய், அந்த பக்கம் போ. போ அந்த பக்கம். எங்க போயிருப்பா இவ? தேனுங்க ஆ, தேனுங்க கோ. இந்த பொண்ணுட்டுக்கு மொய் எழுதுறத உங்களுக்கு தெரியுங்களா? இங்க எழுது. இங்க எப்படி எழுதுறது? எழுதுவடா. நானே பொண்ணங்க நான் எடுக்க மொய் எழுதுறானோ. போடா. தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்கடா. எதுக்குடா ஆளால் கடிக்கிறீங்க? இந்து நீ இங்க இருக்க வா. அட நீ இங்கே இருக்க வா. அண்ணா இது யாரு பொண்ணு? இதான் பொண்ணு. அட என்னண்ணே, ஏன் இந்து எனக்கு தெரியாதா? இந்த பாருங்க அலங்காரம் பண்ணிட்டு எவ்வளவு அழகா இருக்காரு. மாமா என்ன நீங்க எடுத்துட்டு வரணுமா? கூப்பிட்டு நானே என்ன தம்பி, நம்ம இந்துவும் எனக்கு தெரியாதா? இங்க பாரு. 5000 ரூபாய் கொடு. ஐயோ! 5000 ரூபாய் குடியா? முகத்து பாத்தியல? 5000 ரூபாய் குடியா? 5000 ரூபாய் கொடு. அட கிடைப்பாப்பா, அட கிடைப்பா. தேனுங்கண்ணா இந்த பொண்ணுட்டுக்கு மொய் எழுதுறத உங்களுக்கு தெரியுங்களா? அண்ணே பொண்ணை காணும் தேடிட்டு இருக்கோம், நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானே. அடங்க பொண்ணையே காணும் நாங்க தேடிட்டு இருக்கோம். பொண்ணு வீட்டுக்கு நீ மொய் எழுத போடா. இந்த பக்கமே சகன சரியில்லை. வாடா தம்பி போலாம். பொண்ணுட்டுக்கு மொய் எழுதுறது எவனுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. மாமா மாப்ள முறை பையனா எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணல, நல்லாவா இருக்கு? கடைசி முகூர்த்தம்டா, அதனால சொல்ல முடியாம போச்சு. பந்தி ஆயிரு, போய் சாப்பிடுறேன். வந்தி சாப்பிட நான் வந்தேன். முத பொண்ணு எனக்கு கட்டி தரேன் சொன்னீங்களே, போய் சொல்லுங்க. ஏறிடா கோவப்படாத. ஓ 2 பொண்ணு இருக்குல்ல, ஒண்ணு தானே கல்யாணம். இன்னொன்னு நீ கட்டிக்க, ஏன் பறக்குற? ஏய் எங்க போற? மறுபடியும் தூங்க இருக்கா? நம்ம முதலாளி பொண்ணை தானே கண்டுபிடிச்சு சொன்னாரு, இவன் முன்னாடி எதுக்கு போயிட்டு இருக்கோம்? இந்த கல்யாணத்துக்கு ஒரே இடைஞ்சல் இவன் தான். இவனை அடிச்சு போட்டோன்னு வைக்க, நம்ம முதலாளி தான் கல்யாணம். வா. ஒண்ணே இல்லையே, இனி இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன். முதலாளி மறுபடியும் பொண்ணு. ஏடா நானும் மறுபடியும் அடிக்கிறேன், அவளும் மறுபடியும் தப்பிச்சுக்கிறா. நான் எப்படா மறுபடியும் அடிக்கிறது? முதலாளி நீங்க அடிச்சடி சரியில்லை. ஓங்கி உச்சில ஒரே அடி அடிங்க. ஓங்கியா? அடிங்க. அடிச்சிடும் பாரு. இந்தோ நீ இங்கே இருக்கிற, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? வா வா வா. ஓ வரேன்ப்பா. ஒக்கால கூட்டு போகும்போதே அவன் என்ன லுக்குறான் வரவன். அது ஒன்ற பொண்ணா? உங்க பொண்ணா? நீ யாரு? 5000 ரூபாய் கொடு. ஐயோ இப்ப அடிச்சடியில ஒண்ணு எந்திரிக்காது. ஏய் வா. ஏய் அப்பிடு முகூர்த்த முடி வாடி. சார் சார் சார், ஏன் சார் தகராறு பண்றீங்க? நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இது. வாமா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சே. இந்து ஜானு நீ எப்படி இங்க? முகூர்த்த நேரம் முடிய போறது, யாராவது பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. இது ஐயர் கூப்பிடுறாரு, வா போலாம் போலாம் வா 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 வா. ஐயோ பொண்ணு. ஐயோ ரெண்டாவது பொண்ணு. ஐயோ என்னது? ஐயோ மூணாவது பொண்ணு. நாலாவது. ஏனுங்க காவிசாமி, இந்த பொண்ணுட்டுக்கு மொய் எழுதுறத உங்களுக்கு கொஞ்சம் தெரியுங்களா? மொய்யா எழுதுற? நான் எழுதுறேன்டா. வா வா உட்கார் உட்கார் உட்கார். மறுபடியும் பொண்ணு மாறி விட்டேன். ஐயரே நீ மாறாம இருக்கல, அது போதும். தாலி கொடு. கெட்டி மேல